மக்களே இப்போ உள்ள காலகட்டத்தில எல்லாருமே தங்களுடைய ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்விஸஸ் வந்து சோசியல் மீடியால பயங்கர ஃபிளாஷியா புரமோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி புரமோஷன்ஸ்க்குலாம் அதிக வியூஸ் இருக்கு, லைக்ஸ் இருக்கு அப்படின்றதுக்காண்டி நீங்க அப்படியே பிளைண்டா அவங்கள ஃபாலோ பண்ணணும்னு தேவையே இல்ல. ஸோ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல உள்ள ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் பயங்கரமா புரமோட் பண்ணியிருக்காங்க. அதாவது இங்க போனாலே கண்டிப்பா உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி தான் நடக்கும். ரூம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர லக்ஸூரியா இருக்கும். நீங்க பிரெக்னன்ட் போட்டோ ஷூட்லாம் பண்ணிக்கலாம். பயங்கரமா அஷ்யூரன்ஸ் குடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கும் அப்படி இப்படின்னு. ஸோ இதையும் பார்த்துட்டு ஒரு பொண்ணு வந்து தன்னுடைய பிரெக்னன்சிக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்திருக்காங்க. ஆனா அவங்களுடைய நேரம் கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஆயிருந்திருக்கு பேபி டெலிவரி ஆன பிறகு. ஸோ அதிகமா பிளட் லாஸ் ஆனதுனால அவங்கள வந்து காப்பாத்த முடியாம அவங்க இறந்து போயிட்டாங்களாம். ஸோ அதற்கு அவங்க முக்கிய காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சென்டர்ல எந்த ஒரு ஐசியூயும் கிடையாது. பிளட் பேங்க் கிடையாது. எமர்ஜென்சி ஸ்பெஷலிஸ்ட் யாருமே கிடையாது. ஸோ இந்த மாரி கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல தேவையான எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இங்க இல்ல அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஒருவேளை மேபி எல்லா ஃபெசிலிட்டீஸுமே இருந்திருந்தாங்கன்னா, இன்னைக்கு அவங்க உயிரோட இருந்திருக்கலாம். அதனால மக்களே தயவு செய்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இந்த மாரி நீங்க ஜஸ்ட் Instagramல பார்க்குறீங்க அப்படின்ற காரணத்தினால அங்க வந்து பிளைண்டா போகாதீங்க. தயவு செய்து இந்த மாரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்குலாம் போறீங்கன்னா, அங்க வந்து தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்கா? ஃபெசிலிட்டீஸ்லாம் அவைலபிளா அப்படின்னு விசாரிச்சுட்டு போறது ரொம்ப நல்லது. இப்ப அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து புரமோட் பண்றாங்க அப்படின்னா, மேபி உங்களுக்கு காசு கிடைக்கலாம். இல்லன்னா அவங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் கூட நல்லா இருந்திருக்கலாம். அதுக்குன்னு வந்து நம்ம எல்லாருக்குமே அது நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. இன்ஃப்ளூயன்சர்ஸும் ஏதாவது ஒரு விஷயம் நீங்க புரமோட் பண்றீங்க அப்படின்னா வந்து பிளைண்டா காச மட்டும் வாங்கிட்டு புரமோட் பண்ணாம, ஏன்னா உங்களுடைய வீடியோஸ நெறைய பேர் பார்க்குறாங்க, நெறைய பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற பொழுது, நீங்க புரமோட் பண்ற விஷயத்துல வந்து ஃபுல்லி நீங்க சாட்டிஸ்ஃபைடா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுங்க.